வணக்கம். இன்று ஆகஸ்ட் 8, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் மீதான விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றார் சங்கீதா. மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளில் தமிழ்நாட்டுக்கு நியாயமான நிதி பகிர்வு வேண்டும். சட்டசபையில் அரசினர் தனித்தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலுக்கு கூடுதல் பணம் வசூலித்தால் வழக்கு. அரசுக்கு ஐகோர்ட்டு அதிரடி உத்தரவு. சென்னை ஐகோர்ட்டுக்கு 15 புதிய நீதிபதிகள் நியமனம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவு. தொகுதி மறுவரையறை ஆலோசனை. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை நடைமுறைகள் குறித்து அனைத்துக் கட்சி எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று கூடுகிறது. ரேஷன் கடைகளில் இகேஒய்சி முகாம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் குடும்ப உறுப்பினர்களுக்கான விரல்ரேகை பதிவு இகேஒய்சி சிறப்பு முகாம் இன்று தொடங்குகிறது. சென்னையில் குறைதீர்ப்பு முகாம். சென்னை மண்டலத்திற்குட்பட்ட 19 இடங்களில் ரேஷன் கார்டு திருத்தங்களுக்கான சிறப்பு பொது விநியோக திட்ட குறைதீர்க்கும் முகாம் நடைபெறுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற புதிய நீதிபதிகள். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 15 புதிய நீதிபதிகள் நியமனம் செய்ய பரிந்துரை அறிவிப்பு வெளியீடு. மீனாட்சி அம்மன் கோவில் வழக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்து மோசடி வழக்கில் புதிய கட்ட விசாரணை தீவிரமடைந்துள்ளது. பழனி நில மோசடி வழக்கு. பழனி நில மோசடி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 3 முக்கிய நபர்களின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சந்தன மரம் கடத்தல். சென்னை அருகே உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் சந்தன மரங்களை வெட்டி கடத்திய கும்பல் குறித்து போலீஸ் தீவிர விசாரணை. அரசு நிதி ஒதுக்கீடு. மாநில உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக தமிழ்நாடு அரசு 288 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. திருநெல்வேலி கஞ்சா பறிமுதல். நெல்லை சீவலப்பேரி அருகே 1.1 கிலோ கஞ்சா பறிமுதல். வாலிபர் ஒருவர் கைது. மின் விநியோக நிறுத்தம். சென்னை பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பகுதிகளில் மாதாந்திர பராமரிப்பு காரணமாக இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தம். சட்டமன்ற விவாதம். நிதி ஒதுக்கீடு மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுமை மிக்க விவாதங்கள் தொடர்கின்றன. கைத்தறி நெசவாளர் நலன். கிராமப்புற கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் புதிய ஆதரவு திட்டங்களை மாநில அரசு அறிவித்துள்ளது. பள்ளி உள்கட்டமைப்பு ஆய்வு. அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு மற்றும் மாணவர் வசதிகளை ஆய்வு செய்ய பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. நெடுஞ்சாலை விரிவாக்கம். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை இணைக்கும் புதிய விரைவுச் சாலை விரிவாக்கப் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறை எச்சரிக்கை. மழைக்கால காய்ச்சல் மற்றும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தேசிய செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் தொடர். நாட்டின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் மத்திய பட்ஜெட் ஒதுக்கீடு குறித்த காரசார விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சக விளக்கம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர்கள் விரிவான பதிலளிப்பு. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. டிஜிட்டல் முறையில் தரவுகளை சேகரிக்கும் முதற்கட்ட பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ரயில்வே தட்கல் சீர்திருத்தம். தட்கல் ரயில் பயணச்சீட்டு முன்பதிவு கவுண்டர்களில் டோக்கன் முறை அமல்படுத்தப்பட்டு வருகிறது. சபரிமலை யாத்திரை ஏற்பாடுகள். நிறைப்புத்தரிசி வழிபாட்டை முன்னிட்டு ஆன்லைன் முன்பதிவு மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. தேசிய நெடுஞ்சாலை திட்டம். தென்னிந்திய தொழில் மையங்களை இணைக்கும் புதிய விரைவுச் சாலை திட்டங்களுக்கு மத்திய போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புதல். பாதுகாப்பு படை பயிற்சி. நாட்டின் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு படைகளின் வழக்கமான கூட்டு பாதுகாப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. இஸ்ரோ செயற்கைக்கோள் திட்டம். PSLV விண்கலம் மூலமாக அடுத்த தலைமுறை செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கான சோதனைகள் வெற்றி. GST கவுன்சில் ஆலோசனை. அத்தியாவசிய பொருட்களின் GST விகிதங்களை சீரமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அமலாக்கத்துறை விசாரணை. பல்வேறு மாநிலங்களில் நிதி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை, ED மற்றும் CBI சோதனைகள் தொடர்கின்றன. சர்வதேச செய்திகள். உலக பொருளாதார நிலவரம். சர்வதேச பணவீக்கம் மற்றும் வர்த்தக மாற்றங்கள் குறித்து சர்வதேச நிதியம் IMF புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அரசியல் நிலவரம். புதிய பொருளாதார சட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு மசோதாக்கள் மீது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீவிர விவாதம். மத்திய கிழக்கு அமைதி பேச்சு. சர்வதேச நாடுகளின் மத்தியஸ்தத்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. பருவநிலை மாற்ற மாநாடு. ஐநா அமைப்புகள் சார்பில் புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவது குறித்து பூர்வாங்க கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய பசிபிக் வர்த்தக ஒப்பந்தம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளிடையே டிஜிட்டல் வர்த்தகம் மற்றும் தொழில் மேம்பாட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஐரோப்பிய ஒன்றிய தொழில்நுட்ப விதி. செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் முன்னணி டிஜிட்டல் நிறுவனங்களுக்கான புதிய கட்டுப்பாட்டு விதிகள் அமல். சர்வதேச விமான போக்குவரத்து. உலகளவில் வான்வழி பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பு தகவல். விளையாட்டுச் செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சி. வரவிருக்கும் சர்வதேச தொடர்களுக்காக இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். IPL ஏல நிலவரம். வரவிருக்கும் IPL சீசனுக்கான வீரர்கள் தக்கவைப்பு மற்றும் ஏல ஒத்திகளை அணிகள் தீவிரமாக வடிவமைத்து வருகின்றன. தடகளப் போட்டிகள். சர்வதேச தடகளப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர்.
புரோ கபடி லீக் புதிய புரோ கபடி சீசனுக்கான போட்டிகள் நடைபெறும் இடங்கள் மற்றும் அட்டவணை அதிகாரப்பூர்வமாக வெளியீடு. சர்வதேச டென்னிஸ் தொடர் ATP மற்றும் WTA தொடர்களில் முன்னணி வீரர்கள் காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் சாதனை சர்வதேச செஸ் போட்டிகளில் இளம் இந்திய கிராண்ட் மாஸ்டர்கள் தொடர்ந்து சிறப்பான தரவரிசையை பிடித்து வருகின்றனர். பேட்மிண்டன் தரவரிசை PWF உலக பேட்மிண்டன் தரவரிசையில் இந்திய வீரர்கள் முன்னணி இடங்களை முன்னேற்றியுள்ளனர். உள்நாட்டு கால்பந்து தொடர் மாநில அளவிலான கால்பந்து போட்டிகளில் திரளான ரசிகர்கள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சினிமா பொழுதுபோக்கு திரைப்பட ரிலீஸ் தேதி அறிவிப்பு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. வதந்தி 2 படப்பிடிப்பு தகவல் நடிகர் சசிகுமார் முடக்கத்தான் மணியை நேரில் சந்தித்து புதிய படத்திட்டம் குறித்து ஆலோசனை நடத்தினார். லதா ரஜினிகாந்த் பேட்டி சமூக சேவை மற்றும் புதிய கலை முயற்சிகள் குறித்து லதா ரஜினிகாந்த் சிறப்பு கருத்து பகிர்வு. ஜேசன் சஞ்சய் விஜய் வீடியோ வைரல் இயக்குனர் ஜேசன் சஞ்சய் மற்றும் விஜய் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. RJ பாலாஜி ஆரோக்கிய குறிப்புகள் நடிகர் RJ பாலாஜி பகிர்ந்த வாழ்வியல் மற்றும் உடற்பயிற்சி ஆலோசனைகள் இணையத்தில் ட்ரெண்டிங். பாக்ஸ் ஆபீஸ் வசூல் சாதனை வார இறுதி நாட்களில் திரையரங்குகளில் புதிய படங்களைக் காண ரசிகர்கள் அதிகளவில் வருகை தந்ததால் வசூல் அதிகரிப்பு. வானிலை வணிகச் செய்திகள் தமிழ்நாடு வானிலை அறிவிப்பு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் RNC தமிழ்நாட்டின் 3 மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. சென்னை வானிலை நிலவரம் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலையில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல். பெட்ரோல் டீசல் விலை சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமின்றி நிலையாக நீடிக்கிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சர்வதேச சந்தை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு சந்தையில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் லேசான ஏற்ற இறக்கம் நிலவுகிறது. மீண்டும் நாளைய செய்திகளில் பார்க்கலாம். நன்றி வணக்கம்.